வணக்கம் நண்பர்களே. இன்னைக்குள்ள கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, மணி. ஓகேவா? லைக் நான் இன்னைக்கு பார்த்தத வச்சு சொல்றேன். ஓகேவா? பணம் வந்து ஒரு ஆளுக்கு எப்படிலாம் பிகாஸ் நான் வந்து இன்னைக்கு வந்து வெளிய போனேன். என் ஃப்ரெண்டோட வெளிய போனேன். அதில நான் நோட்டீஸ் பண்ணது, ஸோ பணம் எப்படிலாம் இருக்குது, லைக் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இங்கேருந்து பஸ்ல போனேன். பஸ்ல போறப்போ, ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கேஷ் இன்னைலருந்து யூஸ் பண்ணலாம். ஃபெப்லருந்து கேஷ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நெனச்சு கேஷ் எடுத்து குடுத்தேன். கேஷ் எடுத்து குடுத்ததுல அவங்க வந்து, "இல்ல கேஷ் இல்லப்பா, ஜிபே பண்றேன்னாங்க." ஓகே பண்றேன்ட்டு பண்ணிட்டேன். ஸோ, நான் அன்னைக்கு சாயங்காலம் வந்து கணக்கு போட்டப்போ, அந்த பஸ்ஸுக்கான காச மறந்துட்டேன். ஸோ, என் கேஷ் வந்து என்னோட கையிலருந்து போயிருந்தா, மேபி அது எனக்கு ஞாபகமா இருந்திருக்குமோ! அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ, இது வந்து நம்பர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேவா? லைக் கேஷ் வந்து பிசிக்கலா நம்மள்ட்ட இருந்து போச்சுன்னா, கண்டிப்பா அது வந்து ரிமெம்பரா இருக்கும். லைக் ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் பண்ணா, அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு ஞாபகம் இல்ல. மேபி நான் வந்து இப்ப தான் பழக போய் வேணா இருக்கலாம். லைக் எல்லாமே நோட் பண்றது, அத வச்சு சொல்லலாம். அப்புறம் செகண்டு நான் வந்து என் ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தேன். பட் ஆனா அவன பார்க்க முடியல. ஸோ, இன்னொரு ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தேன். அங்க போயிட்டு நான் மாலுக்கு போயிருந்தேன். அங்கருந்து மாலுக்கு போயிருந்தேன். மாலுக்கு உள்ள போறேன். லைக் வழக்கம் போல தான். அ ஒரு மிரர் மிரர் ஷாப்பிங் மாரி நெறைய பேர் இருந்தாங்க. அவங்கள பத்தி கொஞ்சம் கொஞ்சமா நான் அப்படியே பார்த்துக்கிட்டு, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் யோசிக்கிற மாணிக்கு இருந்துச்சு. லைக் நான் வந்து ஃப்ரெண்டு கூட போயிருந்தேன். அவங்களுக்கு ஹேர் கட் பண்ணணும்ன்ருந்தாங்க. ஸோ, நான் அவன் அவன் கூட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ, 1 ஹார் நான் அதுல வந்து ஒரு மேகசின் எடுத்து பார்த்தேன். அவரு பேர் வந்து சாய் அபியங்கர் நெறைய பேத்துக்கு தெரியும். அவர பத்தி ஒரு மேகசின்ல போட்டிருந்துச்சு. ஸோ, அத பத்தி லிட்டில் பிட் நான் படிச்சேன். ஸோ, அதுல பார்த்தப்போ அதுல ஒரு 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 இமேஜ் ஒரு ஒரு பேஜ் பார்த்தேன். அதுல என்ன போட்டிருந்தாங்கன்னா, கோல்டு ஃபேஷியல் லைக் அது ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். கோல்டு ஃபேஷியல்னா கோல்ட வச்சு அவங்க வந்து ஃபேஷியல் பண்றேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ, அது வந்து எனக்கு ரொம்ப வியர்டா இருந்துச்சு. ஸோ, அப்படி பண்றவங்களும் இருக்காங்க. அதனால தான் அத ப்ரமோட் பண்றாங்கன்னு தோணுச்சு. பிளஸ் அப்புறம் ஒரு சில ஜிம் போட்டிருந்தாங்க. ஜிம் வந்து சென்னையில இவ்வளோ ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது எல்லாமே நம்ம நார்மல் நியூஸ் பேப்பர்ல பார்க்க முடியல. பட் ஆனா நான் ஒரு 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 சலூனுக்கு போயிருந்தேன். அந்த சலூன்ல ஒரு மேகசின் இருந்துச்சு. அத எடுத்து பார்க்குறேன். அதுல இருந்துச்சு. பிகாஸ் அவங்க தேடுற கஸ்டமர் வந்து அந்த சலூனுக்கு தான் வராங்க. ஸோ ஓகேவா? அந்த 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 சலூன்ல இருக்கிற ஒரு ஆள் அந்த புக் எடுத்து லைக் ஒரு 50 பேர் படிக்கிறாங்கன்னா, அதுலருந்து ஒரு 2 பேர் கிடைச்சாலும் போதும். பிகாஸ் நார்மல் எப்படி சொல்றதுன்னா, நார்மல் பேப்பர்ஸ்ல நான் அத பார்த்ததே இல்ல. பட் ஆனா அந்த மேகசின்ஸ் லைக் அது வந்து ஒரு தினமலர் மாணிக்க தான் இருந்துச்சு. இந்த வெள்ளிக்கிழமை வரும்ல ஒரு தினமலர். அது மாணிக்க தான் ஒரு சின்ன மேகசின் புக் மாணிக்க இருந்துச்சு. பட் ஆனா பேப்பர் குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருந்துச்சு. ஓகேவா? லைக் அந்த மேகசின் பேர் சொல்ல விரும்பல. லைக் அதில எனக்கு நோட்டீஸ் பண்ணது நான் என்னன்னா, இவங்களுக்கு அவன்ட்ட இருக்கு. அதாவது நம்மளோட பொருள வந்து நம்ம எதுல வச்சா ஓகேவா இருக்கும்ங்கிறத வந்து நான் அதில நோட்டீஸ் பண்ணேன். ஸோ, சாய் அபியங்கர பத்தி ஒரு 2 பேஜஸ் இருந்துட்டு, மீதி ஒரு ஒரு 80 பேஜஸ்னா, அதுல வந்து ஒரு 70 பேஜஸ் வந்து ஃபுல்லாவே அட்வர்டைஸ்மென்ட் தான். லைக் அவங்க வந்து ஒரு பீப்பிள எவ்வளோ அட்ராக்ட் பண்ண முடியுமோ, அவ்வளோ தூரத்துக்கு அதில அட்வர்டைஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. லைக் லிட்டரலி நான் என்ன சொல்லணும்னா, நான் அத பத்தி தேடி பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். கோல்டு ஃபேஷியல்னா என்ன? லைக் அது மாரி நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நெறைய இருந்துச்சு. லைக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அப்புறம் நெறைய ஃபேஷியல்ஸ் தான் இருந்துச்சு. இப்படிலாம் ஒரு பிராண்ட் இருக்கா? அப்படிங்கிற மாணிக்கு இருந்துச்சு நெறைய. அப்புறம் ஷூஸ்க்கு நெறைய ஆஃபர்ஸ் குடுத்திருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி அவங்க பண்ண அந்த பேஜுமே ரொம்ப ரொம்ப டிஃபரெண்ட்டா அண்ட் எலகன்ட்டா இருந்துச்சு. லைக் நம்ம இத ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வர அளவுக்கு அவங்க வந்து பிரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ, அவங்க அதுல என்னடா பணத்த பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மென்ட்குள்ள போறேன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட டார்கெட் என்ன? அட்லாஸ்ட் அவனுக்கு வந்து கஸ்டமர் வேணும். கஸ்டமர் வச்சு என்ன பண்ண போறான்? லைக் அவனோட சர்வீஸ் பண்ணிட்டு அவன் வந்து இன்கம் ஏர்ன் பண்ண போறான். அதுல வந்து அந்த பணம் தான் அதுல விளையாடும்னு நெனைக்கிறான். அவன் அவன் நெனச்சிருந்தா நார்மல் நியூஸ் பேப்பர்ல வந்து அந்த பணத்த வச்சு அவன் வந்து அட்வர்டைஸ்மென்ட் குடுத்துக்கலாம். பட் ஆனா குடுக்காம அவர் வந்து ஒரு சலூன்ல, ஒரு மேகசின்ல அவன் வந்து அத வந்து ஜாயின் பண்ணியிருக்கான்னா, லிட்டரலி ஆப்வியஸா அது வந்து அவனோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து வேற. ஸோ, அவன் அவன் வந்து அதோட மார்க்கெட்டிங் பிளஸ் அட்வர்டைஸ்மென்ட் வந்து ப்ராப்பரா பண்றான். அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ, இதுல வந்து பணம் வந்து ப்ராப்பரா விளையாண்டுருக்கு. லைக் இவன்ட்ட இருந்தா இதுல போட்டோம்னா இது கிடைக்கும் அப்படிங்கிற மாணிக்கு அதுல பண்ணியிருந்தாங்க. ஸோ, நான் அத வந்து பார்த்தேன். அப்புறம் அது சலூன்ல ஹேர் கட் முடிஞ்சதுக்கப்புறம் நானு பில் வாங்குனேன். லைக் பில்லுல வந்து என்னன்னா, இப்போ நான் ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடையில முடி வெட்டுறேன்னா, அந்த கடையோட பேரு பிளஸ் அதுல வந்து பில் இருக்கணும். ஓகேவா? டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கணும். லைக் அது வந்து இவ்வளோ பெரிய பில்லு. இவ்வளோ பெரிய பில்லுல சைட்ல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் பிராண்ட்ஸ். லைக் அவனோட சலூன் பேர் மட்டும் ஒரு சைடுல இருந்துச்சு. மீதி எல்லாமே சம்மந்தமே இல்லாதது. சினிமா பத்தி சினிமா பிராண்ட், லைக் ஷூ பிராண்ட், கிளாத் பிராண்ட் எல்லாம் நெறைய பிராண்ட் வந்து அந்த சைடுல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து எனக்கு ஃபுல்லாவே புரியல. பிகாஸ் நான் அத வந்து அங்க வந்து வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு வந்துட்டேன். லைக் பில் பாக்காம நான் வந்து வீட்ல வச்சு பார்த்தா, அப்பதான் நான் நோட்டீஸ் பண்ணேன். லைக் எல்லா இடத்துலயுமே இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே பில்லுல நான் அவங்க பேர் அடிச்சு தரேங்கிறதுக்காண்டி அவங்க வந்து அதுக்கு காசு வாங்காம இருந்திருப்பாங்களா? அல்லது அந்த ப்ரமோஷன்காண்டி ஆப்வியஸா வாங்கியிருப்பாங்க. பிகாஸ் அது வந்து
ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் மணிக்கு தானே. லைக் அவனோட பில்லில் எக்ஸ்ட்ரா அவனோட வேற ஏதாவது பிராண்டை போடுறான்னா கண்டிப்பாக எனக்கு எவ்வளோ தந்தாலும் அவனுக்கு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதர்வைஸ் அவங்க மேபி பார்ட்னர்ஷிப்பாக கூட இருக்கலாம். பட் ஆனால் நான் இதில் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, அவங்க அந்த அளவுக்கு அதில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவங்க அந்த மணியை ப்ராப்பராக அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தோணுச்சு. ஸோ இது வந்து எனக்கு இந்த மாலில் வச்சு தெரிஞ்சுச்சு. மாலை விட்டு வெளியே வந்தோடனே லைக் நாங்கள் வந்து சாப்பிட போனோம். சாப்பிட்றதுல ஆஸ் யூஷுவல் நார்மல் தான். அதில் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, நிறைய 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 வித்தியாசங்கள் இருந்துச்சு. லைக் நாங்கள் சாப்பாடும் டைம் முடிஞ்சு லைக் மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட போயிருந்தோம். ஆனால் இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் ஒரு ஸ்டாண்டர்டான ஹோட்டல்னு சொல்ல முடியாது, லைக் ஒரு ஹோட்டல் ஓகேவா, அதில் அங்கே சாப்பிட போயிருந்தோம். அங்கே வந்து நாங்கள் தான் லாஸ்ட் கஸ்டமர் சாப்பிட போயிருந்தோம். அவங்க வந்து சொல்லியிருக்கலாம் இந்த ஃபுட்டு முடியுது அப்படின்னு. பட் ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து புஷ் பண்ணாங்க. அந்த வெரைட்டி இல்லைன்னொன்னே என்னை வந்து மாற்ற பார்த்தாங்க. லைக் நான் கேட்டது ஒன்று, பட் ஆனால் அவங்க எனக்கு கொடுத்தது ஒன்று. இது வந்து எனக்கு வந்து இந்த ஹோட்டல்னு நான் சொல்ல வரல. லைக் எல்லா விஷயத்துலையுமே நம்ம கஸ்டமரா அவங்க கஸ்டமரானே தெரியாது. அது வந்து எனக்கு இன்னைக்கும் ஃபீல் ஆச்சு. நிறைய டைம் ஃபீல் ஆயிருக்கு. அது வந்து இன்னைக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்க கஸ்டமராக சேஞ்ச் ஆயிடுறாங்க. இது வந்து உங்களுக்கு இது நல்லா இருக்கும். லைக் நீங்கள் ட்ரெஸ் எடுக்க போனீங்கன்னா இது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரியலைஸ் ஆகும் இது வந்து அவனை தள்ளி விட்டுருக்கானோ அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து இதுவுமே பணம் தான். இது நம்ம சேல் பண்ணணும் அப்படிங்கிற சேல்ஸ் மென்டாலிட்டியில் இருக்காங்களா, அல்லது ஆப்வியஸாக எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு வந்து பணம் வேணும், லைக் ப்ராஃபிட் எடுக்கணும். ஸோ அவங்க இதுலேருந்து கூட கொடுத்துருக்கலாம். பிகாஸ் எனக்கு அந்த ஃபுட் வந்து பிடிக்கல. அதனால தான் நான் இவ்வளோ நேரம் இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வழக்கம் போல் வெளியே வந்தேன். லைக் சூப்பர் மார்க்கெட் போனேன். சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஃப்ரெண்டுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கலான்னு போனேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா லைக் இன்றைக்கி வந்து Feb 1, மேபி எஸ்டர்டே நிறைய சேலரி ஆஃபர்ஸ் வந்தது. சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய ஆஃபர்ஸ் இருந்துச்சு. நான் வந்து கோயம்புத்தூரில் இருந்தப்போ நான் நல்லா நோட்டீஸ் பண்ணேன். ஒரு 3 days சூப்பர் மார்க்கெட் எல்லா மந்த் ஸ்டார்டிங்லேயுமே ஒரு 3 days வந்து ஆஃபர் இருக்கும். வெஜிடபிள்ஸ் லைக் எதெல்லாம் எசென்ஷியல் ப்ராடக்ட்டோ அது எல்லாமே ஆஃபரில் இருக்கும். மொதல் 3 நாளைக்கு ஏன் ஆஃபரில் இருக்குது சொல்லுங்கள்? சேலரி வந்திருக்கும் மேபி. அதுதான் தானோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. லைக் இன்னைக்கு நான் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் நிறைய பேர் இருந்தாங்க சூப்பர் மார்க்கெட்டில். இன்னைக்கு சண்டேங்கிறதுனாலயா, அல்லது அவங்களுக்கு சேலரி வந்துச்சுங்கிறதுனாலயா, அல்லது அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சாங்கனாலயா, ஐ டோன்ட் நோ. பிகாஸ் நிறைய 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 பேர் இருந்தாங்க. ஸோ அதுலேயுமே எனக்கு வந்து அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. சேல்ஸ் லைக் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு, அவங்க இத்தனை நாள் நிறைய நிறைய பேப்பர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இன்றைக்கி அதை பற்றி கொடுக்காம அவங்களோட ப்ராடக்டை வந்து ஓப்பனாக மேலே எடுத்து வச்சுருந்தாங்க. லைக் இதெல்லாம் இவ்வளோ ஆஃபரில் இருக்குது, நமக்கு அது வந்து ப்ராடக்ட்டே தேவையில்லை. பட் ஆனால் அதை வந்து வாங்க வைக்கிற அளவுக்கு தோணுச்சு. பட் ஆனால் நான் வாங்கலை. ஸோ இது வந்து நான் இந்த சினாரியோலாம் பார்த்தேன். லைக் இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் நாங்கள் வந்து ஆட்டோவில் வந்துட்டு இருந்தோம். ஆட்டோவில் வந்து ஷேர் ஆட்டோவில் வந்தோம். ஷேர் ஆட்டோவில் வர்றப்போ இன்னொன்று நோட் பண்ணேன். ஒரு ஆள் வந்து அந்த அண்ணா வந்து ஏமாற்ற பார்த்தாங்க. அந்த அண்ணா வந்து ஒரு 20 ருபீஸ் எவ்வளோ வேல்யூங்கிறது இன்றைக்கி நான் பார்த்தேன். அவர் வந்து அந்த ஸ்பாட், அதாவது நான் வேற ஆள்கிட்ட இருந்து ஜிபே பண்ணி விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அவங்க வந்து உண்மை என்னடானா அவங்க வந்து பண்ணலை, ஆனால் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் வந்து ட்ரிகர் ஆகிட்டாரு. நீங்கள் 1 மணிக்கு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அப்படின்னு என்ன இப்படி பேசுகிறாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு லைக் அந்த கஸ்டமர் வந்து இந்த ஆட்டோக்கார அண்ணா வந்து ஏமாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, ஓகே நம்ம வந்து ஒன் சைடு மட்டும் இருந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு. 20 ரூபா அந்த பணம் நிறைய பேத்துக்கு நிறைய எசென்ஷியல் தேவைப்படுது. ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். வீடியோ என்னடா இன்றைக்கும் இது வந்து எனக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அப்புறம் நான் பஸ்ஸில் வரும்போது ஒரு பாட்டு கேட்டேன். அது வந்து இட்லி கடையிலேருந்து ஒரு சாங். அந்த சாங் வந்து நான் அது வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் அவுட் ஆச்சு. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அது எனக்கு எந்த மாதிரி ஒரு 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 விஷயம் கொடுத்துச்சு, அது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். பிகாஸ் நான் இந்த பாட்டு கேட்குறப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் நாளைக்கு வந்து ஒரு என்னோட டெய்லி ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடித்த மணிக்கு இருந்திருக்கும். லைக் எந்திக்கிறேன், ஒரு ரொட்டைன் லைஃபாக இருந்துச்சு, போரிங் லைஃபாக உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நாளைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு லேர்ன் பண்ணலான் இருக்கேன். அந்த லேர்னிங் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கேட்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், அல்லது வியர்டாக இருக்கலாம். மேபி அவன் இதை பண்ணுவானான்னு கூட உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம். அது என்ன விஷயங்கிறத நாளைக்கு பாருங்கள். ஓகே நண்பர்களே, பாய் பாய் பாய்.